வணக்கம். என்னோடய பெயர் பூக்கடை எம்ஜே நாமதேவன். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட துணைச் செயலராக தலைவர் அவர்களாலும் சின்னவர் அவர்களாலும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கருணாகரன் அவர்களாலும் மற்றும் காஞ்சி மாநகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளரும் என் அருமை அண்ணனும் குமரேசன் அவர்களுக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1999ஆம் ஆண்டு கழகத்தில் என்னை இணைத்து கொண்டேன். அப்பொழுது நகர கழக செயலாளராக இருந்தவருடன் நெருக்கமாக பழகி கட்சியில் பல ஈடுபாடுடன் கழகத்திற்காக பணியாற்றி உள்ளேன். கழகத்தில் கடந்து வந்த பாதைகள் நம்ம பார்க்க போனால் ஃபஸ்ட்டு வட்ட செயலாளர் என்னை அறிமுகப்படுத்தின அந்த நகர செயலாளர் அதனுடன் பாடுபட்டு அப்பொழுது வந்த தேர்தல்களில் அனைத்து வேலைகளும் செய்து என்னால் முடிந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் உழைப்பாகவும் அவர்களுக்கு என்னோட முடிஞ்ச உதவியை செய்து என்னால் ஆன உதவி நான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது என்னை வட்ட செயலாளர் திருப்பி அப்பொழுது 10வது வட்ட கழக செயலாளராக இருந்த என்னை காஞ்சி நகர மதிமுக மாணவர் அணியாக அறிவித்தார்கள். பிறகு என்னுடைய உழைப்பின் பார்த்து அப்பொழுதிருந்த நகர செயலாளர் மாவட்ட செயலராகி எனக்கு மாவட்ட பிரதிநிதி போஸ்ட் வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் நானும் சீரும் சிறப்புமாக செஞ்சு பல போராட்டங்களை முன்னெடுத்துள்ளேன். குறிப்பாக சொல்லப்போனால் தலைவர் பொடா சட்டத்தில் அரசு செய்த பொழுது அப்பொழுது பங்களிப்பு அனைத்து போராட்டங்களும் முன்னெடுத்து அன்றைய நகர செயலாளராக இருந்த அவருடன் இணைந்து பணியாற்றி பல இதில் அனுபவித்தோம். அப்போ எங்களை கைது செய்து 2 நாள் சட்டத்தில் வைத்திருந்தார்கள். அதெல்லாம் இப்போ கழகத்திற்காக நம்மளுடைய வேலைகளை செய்திருந்தோம். பிறகு தலைவரினுடைய ஆலோசனையின் பேரும் அறிவுரையின் பேரும் ஐயா சின்னவர் வந்துவிட்ட கழகத்து தன்னை அர்ப்பணித்தவுடன் அப்பொழுதுதான் என்னை மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலராக என்னை மாவட்ட செயலாளர் அண்ணன் கருணாகரன் அவர்களும் காஞ்சி மாநகர செயலாளர் என் அருமை அண்ணன் குமரேசன் அவர்களாலும் என்னை காஞ்சி மாவட்ட துணை செயலராக அறிவிக்கின்றார்கள். இதுநாள் வரை என் கழக பணிகளை தோய்வின்றி செய்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம சொல்ல போனோம்னா காஞ்சி நகரத்தில் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் என் வார்டுக்கு உட்பட்ட எனது எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் நேரில் சொன்னீங்கன்னா நம்ம அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் முன்னெடுப்பின் பேரில் நம்ம இதுவை செஞ்சு தரோம். நம்ம கட்சி வளர்ச்சியில் கட்சிக்காக நம்ம காஞ்சிபுரத்தில் நடந்த அனைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் குறிப்பாக நம்ம ராஜபக்ஷ அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த கொடும்பாவை கொளுத்துலேருந்து அனைத்து பணிகளை செஞ்சு எங்களை போலீஸ்கார் இட்டுன்னு போயிட்டு 2 மணி நேரம் காவல் நிலையத்தில் வைத்து அடித்தார்கள். என்னை 2 பேரையும் பேர் சொல்ல இன்னொருத்தர் என் நண்பர் ஒருத்தர் நாங்கள் 2 பேரும் அந்த கொடும்பாவையத்துக்காக 2 மணி நேரம் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டோம். பிறகு அன்றைய நகர செயலாளர் எங்களை இட்டுன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் தலைவர் வராரு சொல்லிட்டு அடிக்கடிக்கு சென்னை போவது அவர் விட்ட பணிகளை செய்வது. அதுக்கு அடுத்தது மாவட்ட செயலாளர் அவர் விட்ட பணிகளை இன்று வரை காஞ்சி நகரத்தில் கழகத்தை பட்டு போகாமல் பார்த்துக்கிற எங்கள் நகர கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.